குரு சுக்கிரன் பார்த்தாலே இதை நான் சொல்வேன். ஆனா இந்த ஜாதகம் அருமையான பிரதர். உங்களுக்கே தெரியும், நீங்க மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி இல்ல. விக்னேஷ் சிவன் மாதிரி அப்படி பார்க்கிற பீப்புள்லாம் இல்ல. ஐ கெட் மேரிட், ஜாப் ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆச்சு. ராகு கேது நல்ல ஒர்க் ப்ராப்ளம் வருமா? ஒர்க் ப்ராப்ளம் வருமா? என்னங்க நல்ல ஒர்க் ப்ராப்ளம் வருமான்னு படிச்சுட்டேன் பார்த்தீங்களா? 21/8/96 இங்கே 11:45 AM அறந்தாங்கி. துலாம் விசாகமா சூரியன் பார்த்தீங்களா சுபத்துவமா இருக்கிறாரா? இது தாங்க ஜோசியம். இந்த பரிகாரக்காரங்க வந்து மறைஞ்சி ஒளிஞ்சி அதுல இருந்து அதை பிளாக் பண்ணிட்டு எதுக்குங்க வீடியோ போடுறீங்க? வேற யாரோ எடுத்து கொடுத்தனால ஆச்சு, இல்லைன்னா எனக்கு அது தெரியாமலே போயிருக்கும். ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள போயிட்டு கொணன்னு குசு குசுன்னு நீங்களே பேசிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஜாதகத்துல உங்களுக்கே தெரியும், பார்க்கும் போதே அதிக சுபத்துவமாக 10 டிகிரியில ஆட்சி பெற்று லாபத்துல இருக்கிறது. இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமேங்க. இங்க என்ன கேக்குறீங்க? ஓகே, எல்லாம் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருக்கிறீங்க. when I get married, இன்னும் திருமணம் ஆகல. ஏன் ஆகலன்றது குரு சுக்கிரனுடைய பார்வை. இந்த குரு சுக்கிரன் பார்த்தாலே இதை நான் சொல்வேன். ஆனா இந்த ஜாதகம் அருமையான பிரதர். உங்களுக்கே தெரியும், நீங்க மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி இல்ல. விக்னேஷ் சிவன் மாதிரி அப்படி பார்க்கிற பீப்புள்லாம் இல்ல. பட் நார்மலான மனுஷங்க, நார்மலான லைஃப் வாழ்ற பர்சன் நீங்க கிடையாது. ஓகேங்களா? உங்க ஜாதகமே ஒரு பெரிய நல்ல ஜாதகம். வேலையில ஜாயின் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. சரி, ராகு தசைக்கு சனி செவ்வாய் பார்வை. ராகு தசைக்கு உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை. உச்சனோடு ராகு இருக்கக்கூடாதுதான். சரி, இங்க ராகு தசைன்றீங்க. ஏங்க ராகு முடிஞ்சிருச்சு. சனி தசையில குரு, சனி தசையில குருவில் கூட நீங்க நல்லா தான் இருப்பீங்க. புதன் தசையில ஏங்க இங்க என்ன கேட்டீங்க? ராகு கேதுனால எதுவும் வருமா? ராசியில ராகு கேது எதுவும் வரப்போறாரா? அதுவும் இல்லை. ஏன் குழப்பறீங்க பிரதர்? உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, ஓகே, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தசை வந்து என்ன தசைனா, சனி தசையில குரு புக்தி நடக்குது. சனி தசை குரு புக்தி கூட நீங்க கஷ்டம் படலன்னு தான் சொல்லுவேன். நல்லா தான் இருப்பீங்க. சனி யோகரா இருப்பாரு. குரு வந்து 3ஆம் இடத்து பலனை செய்வாரு. புதன் தசை 2027 ஏதாவது இடம் மாற்றத்தை செய்யும். முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. இடம் மாற்றத்தை கண்டிப்பாக இந்த புதன் வந்து செய்வாரு. புதனுக்கு சஷ்டாஷ்டகமா பெருசா யாரும் இல்ல. புதன் தானே உச்சமா இருக்காரு. சொல்ல போனா செவ்வாயினுடைய பார்வையை அவர் வாங்கவே இல்லை. சனியோட பார்வை வேணா லேசா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது கூட ஆதிபத்திய பார்வைன்னு கூட வரும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். ராகு கேதுன்னு யாரோ உங்களை குழப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருப்பீங்க.